ஹேடா ஃபெரிஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் மறக்காமல் லைக் கமெண்ட் போடுங்க. வீடியோஸ் எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் வந்து என்னோட டெலகிராம் லிங்க், டெலகிராம் அன்கட் சீன்ஸோட லிங்க்கும், எஃப்எஃப் லிங்க்கும், அண்ட் வந்து என்னோட இன்ஸ்டா லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு, பர்த்டே ரெக்வஸ்ட்டு இல்லை ஆனிவர்சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு எதுவாக இருந்தாலுமே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி, ஓகேவா? ஸோ அப்போ தான் எனக்கு போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்டா ஃபேரேஸ், ஓகேவா? அண்ட் உங்களுக்கு இந்த பர்சனுக்கு இந்த ஸ்டோரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பெஸ்ட்டாக தர ட்ரை பண்ணுறேன். அண்ட் வந்து எல்லாருமே வந்து 4th எபிசோடுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே வந்து எபிசோட் 4 சீக்கிரம் போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, என்னோட ஸ்டோரிஸுக்காக இவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு எபிசோட் 4ல் வந்து நான் வந்திருக்கேன். ஸோ வந்து எல்லாருக்கும் ஜேகே மேலே சில கோபங்கள்லாம் வரும், ஏன்னா அந்த மாதிரி தான் நான் கொண்டு போயிருந்திருக்கேன் ஸ்டோரியில். ஸோ அதனால் கோவங்கள்லாம் வரலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான், ஓகேவா? ரொம்ப வந்து இதாக எடுத்துக்க வேண்டாம், ஜஸ்ட் என்ஜாய் மட்டும் பண்ணுங்கடா ஃபேரிஸ், ஓகேவா? நாம் இன்னைக்கு ஜின்குக்கோட ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் 2 பிரதர்ஸோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். அண்ட் வந்து நான் முக்கியமாக சொல்லவே மறந்துட்டேன், பிளேலிஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் தேடி தேடி பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது, ஓகேவாடா ஃபெரிஸ்? அண்ட் லாஸ்ட்டாக வந்து நான் எதில் நிறுத்திருந்திருப்பேன்னா, இந்த மாதிரி 3 வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சுஜியும் தியாவும் அட்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதோடு வந்து நான் நிறுத்தி இருந்திருப்பேன். அண்ட் ஸோ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பார்ட்ஸ்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். ஜங்குக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லை, அவர் வந்து வீட்டில் தான் இருக்கார். அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட உள்ளாரன்னு சொல்லிட்டு, சாரி அது தப்பாக போயிடுச்சு, கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் 3 வந்து அன்கான்ஷியஸாக தான் இருக்காங்க. சுஜியும் தியாவும் தான் பார்த்துக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்பவும் வந்து கஷ்டமாக இருக்குது 3 இந்த நிலமையில பார்க்குறதுக்கு. ஜங்குக்கா அவருக்கா என்ன ஆக போதும் தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்படி நான் அவளை மறந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட் அவளுக்கு ஜங்குக்கு வருது. பட் ஆனால் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்டு யாரை வச்சுக்கலாம்? ஒயன் கேரக்டர் வச்சுக்கலாமா? ஒயன்ற நேம் இருக்கிற பொண்ணு வச்சுக்கலாமா? அது உங்கள் சாய்ஸ்க்கே நான் விட்டுறேன். ஸோ நான் ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னே சொல்கிறேன். ஸோ ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து லைக் சிடியூஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. லைக் வந்து மூனோட தாட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா வந்து சுஜியும் தியாவும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மூனோட பேரண்ட்ஸ்க்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. லைக் வந்து பேஸ்மெண்ட்டில் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு நிலமையில தான் வந்து இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. மூனோட பேரண்ட்ஸும் வந்து லைக் மூன் வந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு எதுவுமே சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. எப்போ கேட்டாலும் நல்லா இருக்கேன் நான் அப்புறமா கால் பண்ணுறேன், பிஸியாக இருக்கேன், படிச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி வந்து இது பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணவே உங்களுக்கு ரொம்ப வந்து என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்களும் வேகமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்து அவங்க பொண்ணை அந்த மாதிரி பார்த்ததுமே வந்து அவங்க அம்மாவுக்கு அவ்வளோதான், ரொம்ப அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போவே நான் சொன்னேன், வேண்டாம் 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 அப்படின்னு. இப்போ பாருங்கள் நம்ம பொண்ணோட நிலைமை எப்படி இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? என் பொண்ணுக்கு என்னாச்சும் தெரியல, இப்படி கிடக்குறாளே அப்படின்னு அவங்க அம்மா அலறாங்க. லைக் வந்து அங்கங்கே பேண்டேஜஸ்ஸு, ஸ்டிச் பண்ணது, ஆக்சிஜன் மாஸ்க்கு, குளுக்கோஸ் ஏறுறது அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது. அவங்க அப்பாவால் எதுவுமே சொல்ல முடியுது, அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. மா லைக் சுஜியும் தியாவும் தான் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்கம்மா, கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, மூணு சரியாயிட்டு வந்துடுவா, கவலைப்படாதீங்கம்மா. எப்படி சரியாயிட்டு வருவா? எப்போ கேட்டாலும் நல்லா இருக்கேன்
அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருந்தா. இவ்ளோ நடக்குதுன்னு சொல்லியிருந்தா, எப்பவோ வந்து அவங்க கொடுத்த பணத்த குடுத்துட்டு நான் என் பொண்ண கூட்டிட்டு வந்திருப்பேன். இதுக்கு மேல என்னோட பொண்ண நான் அவங்க கிட்ட விடவே முடியாது. அவங்க 2 பேருக்கும் எவ்ளோ தைரியம், இப்படி என் பொண்ண பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே சுஜி வந்து, "இல்லம்மா 2 பேர்லாம் இல்ல. ஜங்கு தான் பண்ணாரு. ஜின் இங்க இல்ல. அவரு வந்து பிஸ்னஸ் ட்ரிப்க்கு போயிட்டாரு. அவரு நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு 3" அப்படின்னு சொல்றாங்க. "அ என்னம்மா சொல்ற?" "ஆமா." அப்படின்ட்டு ஆரம்பத்துல இருந்து என்னெல்லாம் வந்து நடந்துச்சோ, லைக் வந்து ஜின் எப்படி ட்ரீட் பண்றாரு, ஜங்குக் எப்படி ட்ரீட் பண்றாரு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து சுஜி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அ ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா டாக்டர்ஸும் வந்து வெளியில வராங்க. இப்ப எல்லாருமே டாக்டருக்கு முன்னாடி தான் நின்னுட்டுருக்காங்க. அவங்க அம்மா வந்து அவ்ளோ வந்து நர்வஸா வந்து கேட்குறாங்க. "டாக்டர், டாக்டர் என் பொண்ணு இப்ப எப்படி இருக்கா டாக்டர்? நல்லா தானே இருக்கா டாக்டர்? இப்ப எந்த ப்ராப்ளமும் இல்ல. காப்பாத்தியாச்சு. பட் ஆனா அவங்க ரொம்ப ரெஸ்ட்லயே தான் இருக்கணும். ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து ரொம்ப இப்போ கேரிங் தேவ. அ நான் டேப்லெட்ஸு எல்லாமே எழுதி குடுத்துருக்கேன். ஒரு 2, 3 நாள் வந்து இங்கேயே இருக்கட்டும். நல்லா ஓரளவுக்கு உங்களால மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நீங்க கூட்டு போங்க." அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இப்ப எல்லாமே வந்து ரூம்குள்ளார தான் இருக்காங்க. ஜங்குக் லைக் வந்து அ மூனோட அப்பா வந்து ஜங்குக்கோட அப்பாக்கு கால் பண்ணி, "இந்த மாரி நடந்திருக்கு. இனிமே என் பொண்ண வந்து உங்க பசங்க கூட வாழ மாட்டா. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருங்க. உங்க பணமும் எனக்கு தேவையில்ல. நான் ஏதாவது பண்ணி என் பொண்ண பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்களுக்கா செம்ம ஷாக்கு. இந்த மாரி ஜங்குக் பிஹேவ் பண்ணியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இப்போ வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போறாங்க. ஜின் வந்து பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ சொல்லிட்டு தான் வந்து போயிருந்திருப்பாரு. இப்போ ரொம்ப கோவமா தான் வந்து அங்க வராரு. அங்க வந்து பார்த்தா லைக் வந்து ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஜங்குக்கோட லேப்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து செட்யூஸ் பண்ற மாரி அந்த ஹஸ்கி டோன் அந்த மாரி தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அத பார்த்ததுமே அவங்க 2 பேருக்குமே செம்ம ஷாக்கு. அதுவும் இல்லாம செம்ம கோவம். அவங்க அப்பா தான் கத்துறாரு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு. அ ஸ் திரும்பி பார்த்தா செம்ம ஷாக்கு. டக்குன்னு எந்திரிச்சு நின்னதுல அவ கேர்ள் ஃப்ரெண்டு வந்து கீழ விழுந்துட்டா. "ஆ எவன்டா அது?" அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் தான். "அறிவில்ல உனக்கு? கொஞ்சமாவது மேனர்ஸ்ன்றது இருக்கா இல்லையா? இப்படிதான் தொறந்த வீட்டுக்குள்ளார இப்படி 2 பேரும் நுழைவீங்களா? அறிவுங்கிறது இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றா. அது அவங்க அம்மாவுக்கு செம்ம கோவம். பலார்னு ஒரு அறை தான் விடுறாங்க. "என் பையன் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் எதுக்குடி பெர்மிஷன் கேட்கணும்? யார்ரி நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மண்டைய அவங்க அந்த ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஹேரை தான் பிடிச்சி பலார் பலார்னு அரையிறாங்க. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல. கல்யாணம் ஆன பையன் கூட வந்து இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அடிக்கிறாங்க ஜங்குக்கா. ஐயோ இன்னும் இந்த அடி அடிக்குது. "மாமா மாமா விட்டுமா விட்டுமா அவளை விடுமா, நான் அவளை லவ் பண்றேம்மா" அப்படின்னு சொன்னதுமே வந்து அவங்க அம்மாவுக்கு செம கோவம். ஜங்குக்கும் பலார்னு ஒரு அறை. அப்பவே சொன்னேன், "இவள பிரேக்கப் பண்ணிடு. உனக்கு கல்யாணம்" அப்படின்னு சொன்னேன். ஆனா இன்னமும் நீ இவ கூட தான் சுத்திட்டு இருக்க. ஏன்டா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. உடனே ஜங்குக்கு வந்து, "ம்மா அதெல்லாம் முடியாதும்மா. நான் அவள லவ் பண்றேம்மா." "வாய மூடுடா. நீ தான் லவ் பண்ற. ஆனா அவ உன் லவ் பண்றாளா? அவ உன்கிட்ட இருக்கிற பணத்த தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா சொல்றாரு. அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. "ஜங்குக்கா அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கத்துறாரு. "ஓ அப்படியா? அவ உண்மையிலேயே லவ் பண்றா. உன் காசுக்கு லவ் பண்ணல. அப்போ சரி. இப்போ இந்த நிமிஷமே நீ என்னோட புள்ள இல்ல. உன்னோட இந்த சொகுசான வாழ்க்கை இதெல்லாம் எதுவுமே உனக்கு கிடையாது. வெளியில போடா." "நான் ஏன் போணும்? இது என் வீடு. இது உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா உனக்கு இந்த வீட்ல உனக்கும் அண்ணனுக்கு 3க்கும் சேர்த்து பங்கு இருக்கு. குடுத்த எனக்கு திருப்பி எடுக்கவும் தெரியும். இனி இந்த வீட்டுக்கு உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜங்கு கூட கேர்ள் ஃப்ரெண்டா, "ஐயோ இப்படி பண்ணிட்டாங்கன்னா நான் எப்படி" அப்படின்ட்டு இதை பாருங்க, உங்க பையனை லவ் பண்றேன், நானும் அவனை லவ் பண்றேன். நீங்க அதுக்காக இப்படிலாம் வந்து நீங்க அவனை துரத்தி விடுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்ட்டு வந்து
சொல்றாங்க, ஏய் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், தேவையில்லாம வந்து என்கிட்ட பேசி அடி வாங்கி செத்துறாத அப்படின்ற மாதிரி ஜங்கு கூட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இதை பாருங்க, என்னால தானே நீங்க எப்படியெல்லாம் வந்து உங்க ஜங்குக்கு எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா எஸ்கேப் ஆகி அந்த பொண்ணு போயிடுறா. பாத்தியாடா, இதுதான் உன் லவ்? அப்படியே சொன்ன உன்னை அப்படியே லவ் பண்றேன்னு, உன்னை வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொன்னதுமே எப்படி எஸ்கேப் ஆகி போறான்னு பாத்தியா? நீ உண்மையிலேயே லவ்ன்றதோ பண்ணியிருந்தா வா ஜங்குக் நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பா. இதுதான் உன்னோட லவ்வாடா? எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம், உனக்கு நான் இருக்கேன் நின்று பாடணும். ஆனா அவ என்னடா பண்ணா, போயிட்டா பார்த்தல அப்படின்ட்டு வந்து ஜங்குக்கோட அம்மா சொல்றாங்க. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. லைக் அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரில. இனிமே இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, வெளியில போய் நீ அனுபவிச்சாதான் உனக்கு உலகம் எப்படின்னு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வீட்டை விட்டு வெளியில துரத்திடுறாங்க. வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டு லைக் வந்து இப்போ எதுவுமே இல்லை, லிட்ரலி எதுவுமே இல்லை. அவங்களோட ட்ரெஸ்ஸு கூட அவரால் எடுக்க முடியல. அவர் வந்து வீட்டுக்கு வெளியிலேயே தான் நின்றுக்கிட்டே இருக்காரு. அவங்க அப்பா அம்மாவும் வீட்டெல்லாம் லாக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போய் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க மூணை பார்க்க. அங்கே சரியான சண்டை நடக்குது. இனிமேல் என் பொண்ணு உங்கள் பசங்க கூட வாழ மாட்டா, டிவோர்ஸ்க்கு ரெடி பண்ணுங்கள், நீங்கள் கொடுத்த பணத்தை நான் மொத்தமாக திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு வேண்டாம், என் பொண்ணு உயிரோடு வந்தால் போதும், நல்லா குடும்பம் நல்லா பார்த்துக்குவீங்கன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ கேவலமாக நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு அவ்வளோ சண்டை நடக்குது. ஜங்கு கூட பேரண்ட்ஸும் வேறு வழி இல்லாமல் அவங்களும் வந்து முன்ன பார்க்காமலே வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இப்படி தான் ஒரு 2 days ஆகுது. சின்னக்கா அங்கே மைண்டே இல்லை. அவர் கிளம்பி வரலான்னு பார்த்தா அவர் இருக்கிற அந்த கண்ட்ரியில் வந்து கிளைமேட்டு சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டும் வந்து எடுக்கவே இல்லை. ஃப்ளைட்டுக்கும் அவரால் கிளம்பியும் வர முடியல. வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. பொறுமையாக அவருக்கும் வந்து சுத்தமாக முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பா அம்மா கிட்ட அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாரு, எப்படி இருக்கா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்போ தான் அவருக்கு தெரிய வருது, இந்த மாதிரிடா எங்களாலையும் பார்க்க முடியல அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஜென்னால் கொஞ்சம் கூட வந்து லைக் வந்து அங்கே பொறுமையாக இருக்கவே முடியல. எப்படியாவது கிளம்பிடலான்னு பார்த்தா இந்த மாதிரி கிளைமேட் வந்து கொஞ்சம் சரியில்லாததுனால அவராலையும் வந்து கிளம்ப முடியல. அவரால் ஒழுங்காக தூங்க சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் வந்து ஜின் இருந்துட்டுருக்காரு. ஜங்குக் வந்து அந்த வீட்டு முன்னாடியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அழுதுகிட்டே ஒரு மாதிரி. ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. இவளுக்காகவா நான் வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தினேன், இவளுக்காகவா நான் இவ்வளோ லவ் பண்ணேன், கடைசியில் இப்படி இப்படி ஆகிருச்சு, இவ்வளையா நான் போய் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மூணை அடித்தது எல்லாமே அவருக்கு வந்து ஞாபகம் வந்து ரொம்ப கில்ட்டாக வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அவளுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிக்கிறாரு. பட் ஆனால் அவரால் எந்திரிக்கவே முடியல. ஸோ 2 நாளாக ஒழுங்காக தூங்கலை சாப்பிடல அப்படின்ற போது ரொம்ப லைக் வந்து தடுமாறி தான் எந்திரிச்சு வெளியிலலாம் வராரு. பட் ஆனால் அவரால் முடியல, அன்கான்ஷியஸ் ஆகிடுறாரு. ஸோ அப்படி அவர் அன்கான்ஷியஸ் ஆகி விழும்போது அவரை பிடிக்கிறது யார் அப்படின்னா வந்து நம்ம ஷூகா தான். ஷூகா வந்து யார் அப்படின்னா வந்து ஜங்குக்கோட ஒரு ரிலேட்டிவ்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் அவர் வந்து பார்க்குறதுக்காக வந்திருப்பார். அப்போ தான் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கும். ஸோ ஷூகாவும் வந்து ஜங்குக்கை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டு அவர் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து கண் முழிக்கிறாரு, ஷூகாவை தான் பார்க்குறாரு. ஷூகாவை பார்த்ததுமே அவ்வளோதான், ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஹக் பண்ணிட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், என்னால் முடியல, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரி சரி அழாத, நீ என்ன வேணும்ன்ட்டேவா பண்ண, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் அப்போவே உனக்கு வார்ன் பண்ணேன், அவள் சரியில்லை வேண்டாண்டா அப்படின்னு, ஆனால் நீ தான் வந்து கேட்கவே இல்லை, இப்போ பாரு என்ன நிலமையில இருக்கேன்னு.
ஜங்கு கிட்ட ஷூகா அப்படி சொல்றாரு. இன்னமும் கத்தி அலறாரு. லைக் வந்து ஷூகா ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருந்திருப்பாரு. பட் ஆனால் ஜங்குக் அதை கண்டுக்கல. ஸோ இப்போ அதுக்கான விளைவுகளை வந்து ஜங்குக் அனுபவிக்கிறாரு. நான் அவளை பார்க்கணும், நான் அவளை பார்க்கணும் ஹயாங். யாரை பார்க்கணும்? மூணை பார்க்கணும். அவளை ரொம்பவும் நான் கஷ்டப்படுத்திட்டேன் ஹயாங். நான் அவகிட்ட சாரி கேட்டே ஆகணும். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எந்த தப்புமே பண்ணாத அவளை நான் கஷ்டப்படுத்திட்டேன் ஹயாங். இதை பாரு ஜங்குக், நீ இப்போ அவள் இருக்கிற நிலைமையில நீ போய் பார்த்தனா கண்டிப்பாக அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ தான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நீ கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருக்கிறது தான் பெட்டரு. இப்போ நீ போய் பார்த்தேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக அவளுக்கு வேறு ஏதாவது மென்டல் டிப்ரெஷன் ஆயிரும். ஆல்ரெடி நான் இங்கே உன்னை பார்க்க வரதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்துட்டு தான் வந்தேன். அவள் ரொம்ப வந்து டிப்ரெஷனில் இருக்கா. அவங்க அப்பா அம்மா நான் எவ்வளோ கெஞ்சி கேட்டேன்னு தெரியுமா? அதுக்கப்புறமா தான் அலோவே பண்ணாங்க. நீ மட்டும் போனேன்னு வச்சுக்கேன் ஜங்குக், அவங்க அப்பா கையிலே நீ செத்துருவ அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்பவும் தப்பு பண்ணியிருக்க. அப்படி இருக்கும்போது அதுக்கான விளைவுகளை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் ஜங்குக். அது மட்டும் இல்லை, ஜின் ஹயாங் வந்து அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். அவரோட கோவத்தை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். அவரோட கோவத்தையும் நீ தான் தாங்கிக்க போகிற அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ஜங்குக்கை பிடிச்சி இழுத்து செம்மையான லைக் வந்து பஞ்சிங் விட்டுட்ருக்காரு. அது யாருன்னு நம்ம ஜின்னு தான். அவருக்கு அவ்வளோ கோவம் ஜங்குக் மேலே. ஏன்னா இப்படி அவன் பண்ணது அப்படின்றது வந்து அவருக்கு அவ்வளோ கோவம். செம்மையாக அடின்னு அடிக்கிறாரு. ஷூகா கொஞ்சம் கூட தடுக்கவே இல்லை. அவ்வளோ கோவத்தில் வந்து ஜின்னை வந்து செம்மையாக ஜங்குக்கு அடிச்சிட்ருக்காரு. மூஞ்சில் பஞ்சு லைக் வந்து மூஞ்சில் செம்மையாக பஞ்சிட்டுருக்காரு. எவ்வளோ தைரியம்டா உனக்கு! இவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி பண்ணி இருந்திருப்ப. உன்னை பார்த்துக்கன்னு சொல்லி தன்னோட விட்டுட்டு போனேன். இப்படி தான் நீ பார்த்துக்குவியாடி? இப்படி தான் நீ பார்த்துக்குவியா? அவள் இப்படி உனக்கு என்னடா பண்ணா, என்ன பண்ணா அப்படின்னு அவருக்கு அவ்வளோ வந்து கோபமும் வருது. அதே சமயத்தில் அழுகையும் வருது. அவள் குழந்தை மாறிடா. அப்படி ஒரு குழந்தை எப்படி உன்னால் ஹர்ட் பண்ணுறதுக்கு மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் செம்மையாக கோவப்பட்டு அடிக்கிறாரு. பலார்னு அரைகிறாரு. ஜங்குக்கும் வந்து அவருக்கும் டியர்ஸ் எல்லாம் அப்படியே வழியுது. ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. நீ என் தம்பியே இல்லைடா. என் தம்பியை நீ கிடையவே கிடையாது. என் தம்பி இப்படிலாம் பண்ண மாட்டான். இப்படி பண்ணுற ஆளும் கிடையாது. நான் அப்படி ஏடா உனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தேன்? இப்படி தான் நீ ஒரு பொண்ணுக்கிட்ட நடந்துக்குவியா? அவள் உனக்கு மட்டும் பொண்டாட்டி கிடையாதுடா, எனக்கும் பொண்டாட்டி தான். அப்படி இருக்கும்போது எவ்வளோ தைரியமாக உனக்கு முடியாது. இனிமே வந்து நீ எனக்கு தம்பியும் கிடையாது, அவளுக்கு புருஷனும் கிடையாது. டிவோர்ஸ் பேப்பர்ஸில் சைன் பண்ணிட்டு போயிரு அப்படின்ட்டு வந்து ஜின் சொல்லும்போது அவ்வளோதான் ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு திடீர்னு ஒரு பயம் உள்ளார வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து ஜங்குக்கு இருக்குது. முடியாது, நான் பண்ண மாட்டேன், நான் சைன் பண்ண மாட்டேன். சைன் பண்ணி தான் நீ தீரணும். ஒழுங்காக சைன் பண்ணிட்டு மூடிட்டு போயிரு. அதுதான் உனக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கேன், தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். குழி தோண்டி புதைச்சி போயிட்டே இருப்பேன் ஜங்கோக். ஹயாங் போதும் அப்படின்ட்டு ஷூகா சொல்ல வராரு. ஒரு லுக்கு தான் ஷூகா சைலண்ட் ஆயிடுறாரு. நீ தான் இவனை பார்த்துக்கிட்டு இருக்கியா? நீ பார்த்த வேலை தானே அது? எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவன் மயங்கிட்டான்னு அட்மிட் பண்ண, அவ்வளோதான். செத்து போய் தொலைகிறான்னு விட்டுருக்க வேண்டியது தானே. உன்னை அப்புறமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கிளம்பி இப்போ 3 ஹாஸ்பிட்டலுக்கு தான் லைக் 3 வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்களே. லைக் வந்து அவ்வளோ பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ இதாக வந்து போகிறாரு. வீட்டில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா, ஸோ சாரி, 3ஓட அப்பா அம்மா வந்து சில பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. இப்போ அங்கே இருக்கிறது யார் அப்படின்னா வந்து மோனும் தியாவும் தான் வந்து அங்கே இருக்காங்க. சுஜி வந்து அவங்க ஒர்க்குக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அங்கே இருக்கிறது 2 பேர் தான். ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கார் நம்ம ஜின்னு. காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கார். யார் இது அடிச்சுட்டே இருக்காங்க? சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தியா தான் போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜின். ஜின்
தள்ளு, நான் மூனை பார்க்கணும் ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ், என்னால் தாங்க முடியாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தா அவ்வளோ வந்து லைக் ஒரு ரொம்ப பாவமாக இருக்குது தியாக்கு. லைக் வந்து கண்ணெல்லாம் செவந்து போய் கண்ணெல்லாம் அப்படியே கண்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. சரியா தூங்காத மாதிரி தான் நல்லாவே தெரியுது. சரியா தூங்காமல் சாப்பிடாம எப்படி ஒரு பர்சன் இருப்பாங்களோ அப்படி தான் வந்து ஜின் இருக்காரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து உள்ளார போகிறாரு. தியாவும் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளார வராங்க. மோன் 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 எங்கே இருக்கு, நான் வந்துட்டேன்டி, பாவா வந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லிக்கிட்டே வராரு. லைக் வந்து மூனுக்கு என்ன ஆயிருக்குன்னா, அவர் வந்து இங்கேருந்து போகும்போது மூன் கிட்ட பிஹேவ் பண்ணதும் அண்ட் அதுக்கப்புறமா ஜின் வந்து ஜின்னு சொல்லிட்டு சாரி ஜங்குக் பிஹேவ் பண்ணது எல்லாமே வந்து அவருக்கு லைக் மூனுக்கு ரொம்பவே வந்து ஒரு பயத்தை கொடுத்துருக்கோம். ஜின் வந்து அவ்வளோ வந்து ரொம்ப ஒரு அந்த ஏக்கத்தோட அந்த இதோட வந்து மூணு ஹக் பண்ணலான்னு போகிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, என்னை விட்டுருங்க, நான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு எனக்கு பயமாக இருக்குது, எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்ருக்காங்க. ஜின்னுக்கு அதெல்லாம் வந்து பார்த்ததுமே ரொம்ப மனசே உடஞ்சி போச்சு. இங்கே பாரு, நான் தாண்டி ஜின்னு, உன் பாவாடி, என்னை பார்த்து பயப்படாதடி அப்படின்ட்டு ஜின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லை இல்லை வராதிங்க, கிட்ட வராதிங்க, எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு அப்படியே உக்காந்துக்கிறாங்க. ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னது பண்ணிடாதீங்க, என்னதோ பண்ணிடாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்னும் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் ஆகாதுடி, நான் இருக்கேன்டி, கவலைப்படாதடி, இந்த மன்னிச்சிரடி, உனக்கு இந்த மாதிரி நடக்கும்போது என்னால் உன்னை காப்பாற்ற முடியல, உன்னை பார்த்துக்க முடியல, நானும் உன்கிட்ட கொஞ்சம் கோபமாக தான் நடந்துக்கிட்டேன், சாரிடி, இனிமேல் எப்போ உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன்டி, சாரி சாரிடி, என்னை பார்த்து பயப்படாதடி, எனக்கு கஷ்டமாக இருக்குடி, என்னை பாரு முன் அப்படின்ட்டு வந்து ஜின் சொல்கிறாரு. மூணுக்கா அவங்க வந்து நடுங்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லைக் வந்து அவங்களால பிரெயின் வந்து ப்ராசஸே பண்ணல. ஜின் வந்து அப்படியே ஃபேஸுக்கு கப் பண்ணுறது, என்ன பாருடி, அந்தாண்டி உன்னோட பாவாடி, ஜின்னுடி பாருடி, மூணு கொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மூணுக்கு அப்படியே டியர்ஸ் அப்படியே வழியுது. பாவா பாவா நீ எதுவும் பேசாத, நான் வந்துட்டெல்லாம் இனிமேல் உனக்கு எதுவுமே ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் சரியா, நான் உங்ககிட்ட இனிமேல் கோப்படவே மாட்டேன், அன்னைக்கு நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு சரியாடி. பாவா நான் ரொம்ப பயந்துட்டேன் பாவா, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்து, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு பாவா. பயப்படாத பயப்படாத, நான் இருக்கேன், அழக்கூடாது, என் செல்லம் இல்லை நீ, அழாத பொண்டாட்டி, உன் பாவா இங்கே தான், உன் கூடவே தான் இருப்பேன், உனக்கு என்ன வேணுமோ கேள், நான் பண்ணுறேன், என்னை பார்த்து பயப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. மூணு வந்து செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே அலறாங்க. அப்படியே அழுதுகிட்டே வந்து ஜின் ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து மூணு தூங்கிடுறாங்க. வெளியில் போன வந்து ஜின்னோட ஜின்னுன்ட்டே வருது, மூணோட பேரண்ட்ஸும் வராங்க. ஜின் வந்து அப்படி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஜின்னோட லேப்பில் வந்து மூணு அப்படியே அவங்க தோளில் சாஞ்சு அப்படியே வந்து ஜின்னோட அப்படியே அவர் போட்டிருந்த ஷர்ட் அப்படியே நல்லா கிரிப் பண்ணிட்டு நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க லைக் இந்த 2 நாள்லேயும் வந்து அந்த என்ன ஆயிருக்கும், அந்த ஹாஸ்பிட்டல்லையும் சரி, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததும் சரி, அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு கத்துவாங்க, என்னை விட்டுருங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. ஸோ ஒழுங்கான தூக்கமும் வந்து அவங்களுக்கு இருந்திருக்காது. இப்போ தான் ஜின்னோட ஆர்ம்ஸ்குள்ளார அவங்க பீஸ்ஃபுல்லாக வந்து தூங்கிட்டுருக்காங்க. அதை வந்து லைக் அவங்க பார்க்குறாங்க. லைக் மூணோட பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஜின்னு பார்த்தம்போது அவங்களுக்கு கோவம் தான் வந்துச்சு. லைக் அவங்க அப்பா தான், இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வெளில போ, முதல்ல என் பொண்ணை விடு அப்படின்னு சொல்லிட்டு மூணோட அப்பா சொல்கிறாரு. ஆனால் ஜின் எதுவுமே கண்டுக்கல. உங்களை தான் வந்து அதாவது மூணு தான் வந்து லைக் வந்து நல்லா செக்யூராக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்ட தான் சொல்லிகிட்ருக்கேன், இருங்க அப்படின்னு மூணோட அம்மா தான் மாப்பிள்ளை அவளை பெட்டில் படுக்க வச்சுட்டு வாங்க, இல்லை நானே அவளை பார்த்துக்கிறேன்
அவள் இப்படியே தூங்கட்டும், அவள் ரொம்ப பயத்தில் இருக்கா, தனியாக விட்டால் ரொம்ப பயந்துருவா, நான் அவளை தனியாக விட மாட்டேன், அவள் இங்கே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. அண்ட் இதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்குது, ஜின்னோட பேரண்ட்ஸ் வந்து, அதாவது சாரி மூனோட பேரண்ட்ஸ் வந்து ஜின்னை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இல்லை டிவோர்ஸ் தான் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம எபிசோட் 5ல் பார்க்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக ஃபேரிஸ், ஓகேவா? அண்ட் மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். பை பாய்.